1881 இவர் பிறந்திருக்காரு. மகிபாலன் பட்டியல தான் இவர் பிறந்திருக்காரு. இவரோட தந்தை வந்து முத்துக்கருப்பு செட்டியார். இவரோட தாய் வந்து சிவப்பி ஆட்சி. தந்தை வந்து வணிகர் தொழில தான் செஞ்சுட்டு இருந்தாரு. இவரோட பணி பாத்தீங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பேராசிரியரா இருந்திருக்காரு. இவரோட 3 வயசுலயே இவருக்கு வந்து இளம் பிள்ளை வாதம் அப்படின்ட்டு ஒரு நோய் ஏற்பட்டிருக்கு. இந்த நோயெல்லாம் இவரு வந்து பொருட்படுத்தாம இவரு வந்து திண்ணை பள்ளிக்கூடம் அப்படின்ற பள்ளிக்கூடத்தை தான் அவங்க பெற்றோர் வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அவர் அதுலதான் கற்றுட்டு இருந்திருக்காரு. இவங்களோட குல வழக்கப்படி சின்ன வயசுலயே பொருள் ஈட்டுவதற்காக போய் பொருள் ஈட்டுவதுதான் இவங்களோட வழக்கமே. அதுக்கு வந்து இவர் 11 வயதிலேயே இலங்கைக்கு சென்று பொருள் ஈட்டிருக்காரு. தோட்டத்து தொழிலாளர்களுக்கு எல்லாம் அரிசியோ புடவையோ விற்று வியாபாரத்தை நடத்தி வந்திருக்காரு. இவரோட தந்தை வந்து இலங்கைக்கு சென்ற 3 ஆண்டுகள்லயே இறந்துட்டாரு. அதனால இவருதான் அந்த குடும்ப பொறுப்பை வந்து பாத்துட்டு இருந்திருக்காரு. அந்த இளம் பிள்ளை வாதம் ஏற்பட்டதுனால இவருக்கு வந்து இடது கையும் இடது காலும் வந்து நடக்க முடியாத போயிடுச்சு. அதனால இவர் வந்து ஊன்றுகோல் இல்லாம இவரால வந்து நடக்க முடியாது. ஆனா அதையும் பொருட்படுத்தாம இவர் வந்து விநாயக பெருமானை வந்து தன்னோட ஆசிரியரா நினைச்சு பல நூல்களை வந்து கற்றுட்டு இருந்திருக்காரு. கண்டதும் கற்றவன் வந்து பண்டிதன் ஆவான் அப்படின்ற பழமொழிக்கு மாறா இவர் வந்து கண்டது கற்காம குறிப்பிட்ட நூலை மட்டும் தான் கற்றுட்டு இருக்காரு. சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை அப்படின்ற போன்ற நூல்களை எல்லாம் கற்றுட்டு வந்திருக்காரு. அப்புறம் சேனாரியம் தொல்காப்பிய வந்து அரஞ்சன் சண்முகன் ஆரிடம் தான் கற்றுட்டு இருந்திருக்காரு. அவரையே இவர் வந்து ஆசானா பாவித்து இருந்திருக்காரு. தமிழ கற்றுக்கிட்ட மாதிரியே வடமொழியும் கற்றுட்டு இருந்தாரு. வடமொழியில ஆர்வம் வந்து இவருக்கு இருந்திருக்கு. இவர் வந்து காளிதாசன் அப்படின்ற புலவரியற்றிய அவரு காளிதாசன் வந்து இயற்றிய நூலெல்லாம் கற்றுட்டு இருந்திருக்காரு. தருவை நாராயண சாஸ்திரியிடம் 5 ஆண்டுகள் முறையா வடவழி போமைய வந்து கற்றுட்டு இருந்திருக்காரு. இவரோட இவர் வந்து தமிழ் ஆய்வாளர், சொற்பொழிவாளர், கட்டுரையாளர் அப்படின்னா இவருக்கு வந்து பட்டம் இருக்கு. நெக்ஸ்ட் இவர் வந்து சைவத்துல வந்து திருவாசகம் கதிர்மணி அப்படின்ற ஒரு உரையதான் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் திருசதகம், நீத்தல் விண்ணப்பம், திருவெண்பா மாலை அப்படின்ற பகுதிக்கும் உரையெல்லாம் எழுதியிருக்காரு. இவர் மொழிபெயர்ப்பு வந்து வடமொழி கற்றதுனால வடமொழியில இருந்து தமிழுக்கு வந்து நிறைய நூல்கள் எல்லாம் மொழிபெயர்த்து இருக்காரு. இந்த நூல்கள்லாம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல 1934 ஆண்டுதான் இவர் வந்து
ஆசிரியரா பொறுப்பேற்றிருக்காரு. இவருக்கு அப்போ வயசு வந்து 53. இவர் அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பேராசிரியராகவும் தமிழ் ஆராய்ச்சி துறையில தலைவராகவும் 10 ஆண்டுகள் வந்து பணியாற்றிருக்காரு. இவர் பெற்ற பட்டங்கள் வந்து மன்னியன் சிறுதேர் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்காரு. இதுக்கு வந்து விபுலந்தனார் அப்படின்றவர் வந்து கவிமணி அதுக்கு வந்து இவர் கவிமணி அப்படின்ற பட்டத்தை கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் 1925 பண்டிதமணி அப்படின்ற பட்டத்தை ஊவேச தலைமையில மேலை சிவபுரி சன்மார்க்க சபை வந்து ராகவேந்திரர் வந்து இந்த பட்டத்தை வழங்கியிருக்காரு, பண்டிதமணி அப்படின்ற பட்டத்தை. அதுக்கப்புறம் தமிழ் புலவர் மாநாட்டுல அண்ணாமலை செட்டியார் வந்து முது புலவர் அப்படின்ற பட்டத்தை அளிச்சிருக்காரு. இவர் வந்து இவரோட குல வழக்கம் எப்படி அப்படின்னா 12, 13 வயசுலயே இவங்களுக்கு வந்து திருமணம் செஞ்சு வச்சிருக்கணும். இவங்க வந்து குடும்ப பொறுப்பை பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக 1912ஆம் ஆண்டுதான் இவரோட 32 வயசுல இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா அவங்களோட அத்தை மகள் தான் மீனாட்சி ஆட்சி அப்படின்றவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்க. அடுத்து இவர் கொஞ்ச நாள்லயே இவரோட மனைவி வந்து இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா இவருக்கு இந்த வாத நோய் வந்து அதிகமாகி நடக்க முடியாம கைவண்டி வச்சுதான் நடந்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட அலுவலகத்துக்கு வந்து சென்று பணியாற்றிட்டு இருக்கும்போது 24/10/1953 மாலை 3 மணி அளவுல இவர் இரவு நடி சென்றுட்டார்.